அண்ணே எனக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட் புக் பண்ண. நானும் உன் கூடயே வந்து பார்க்குறேன். நீ எல்லாம் ஸ்மால் பாய் நெர்ஸில் மாட்டிப்ப. உனக்கு டிக்கெட்லாம் வேணாம். பூவே உனக்காக விஜய் ரசிகர் மன்ற துணைத் தலைவர் நீ ஏன் இப்படி சொல்லலாமா? ப்ளீஸ்ண்ணே. ஓகே, ஐ வில் ட்ரை யூ. தேங்க்ஸ்ண்ணே. டேய் நாகராஜா, நான் எனக்கும் சேர்த்து டிக்கெட் புக் பண்ணா. நீயா? ஆமாண்டா. இந்த ரிலீஸ் அன்னைக்கு மாசா படம் பார்க்கறது எப்படின்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால நானும் உன் கூட வரேன்டா. சூப்பர்ண்ணா, தெரி பேபி. இந்த தடவை 3 பேரும் ஒன்னா பட்ட பார்த்து பட்டைய கலப்புறோம். ஆமா, குட்டையை குழப்புறோம். எந்த குட்டையை குழப்ப போறீங்க? Who is that bass voice? அப்பா, என்னடா எந்த குட்டையை குழப்ப போறீங்க? குட்டெல்லாம் இல்லப்பா. இல்லப்பா, நாங்க அது எங்களுக்குள்ள ஜாலியா ஏதோ பேசிட்டு இருந்தோம்ப்பா. அப்படியா? டேய், நானே உங்க 3 பேர்கிட்டையும் முக்கியமா ஒரு விஷயத்த பேசணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னப்பா? பெருசா ஒண்ணு இல்லடா. உங்க அப்பா மனசுல ஒரு சின்ன ஆசை. என்னதுப்பா? நம்ம பூர்வீக ஊருக்கு போய் இந்த வருஷம் பொங்கலை குடும்பத்தோட அங்க கொண்டாடணும்னு ஆசை. நான் நல்லா இருக்கும்போது நம்ம பிறந்த ஊருக்கு போகணும். நான் பிறந்த மண்ணை பார்க்கணும், பிறந்த ஊரை பார்க்கணும், நம்ம பரம்பரை தோட்டம் துறவெல்லாம் பார்க்கணும். எல்லாத்த விட நம்ம குலசாமி கோயிலுக்கு போய் குடும்பத்தோட அங்க பொங்கல் வச்சு கொண்டாடணும்டா. என்னடா புத்திர செல்வங்களா, அப்பா ஆசையை நிறைவேற்றுவீங்களடா? அப்பா, என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க? சொந்த ஊருக்கு போய் பொங்கல் கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஊருக்கு போலாம். ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம்டா. அப்பா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன? இல்ல, நம்ம சொந்த ஊர் எந்த ஊர்ப்பா? இல்ல 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 இல்ல, நீங்க முன்னாடி சின்ன வயசுல எல்லாம் சொல்லிருக்கீங்க. ஆனா இப்போ மறந்து போச்சு, அதான். ஏண்டா கேட்கறதுக்கே வெக்கமா இல்ல? பிறந்த ஊரு சொந்த ஊரு என்னன்னு கேக்குறீடா? சோழ வந்தாண்டா. ஓ, சோழம் வந்தான். என்னடா பேர் எப்படி இருக்குது? பா, கெத்தா கம்பீரமா இருக்குதுப்பா. அது சரிடா. நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? உங்க சம்சாரத்துக்கிட்ட சொல்லி நம்ம ஊருக்கு போறதுக்கு ரெடியா இருக்க சொல்லு. நாளைக்கு காலையில கிராமத்துக்கு கிளம்புறோம். ஜாம் ஜாம்னு. சாப்பிட்டு போங்கப்பா. நான் காலையிலே சாப்பிட்டாச்சுடா. சோழ வந்தான். நீ போயிருக்கேன் அந்த ஊருக்கு? சின்ன வயசுல போயிருக்கேன்டா. நல்லா இருக்கும்டா. ஆஹா, எனக்கு கூட கிராமத்துக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த வருஷம் தான் நிறைவேற போகுது. போலாம் போலாம். அதான். ஐயோ, என்னடா? இல்ல, சினிமா படம் பார்க்கறதுக்கு தளபதி படத்துக்கு டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேனே, அது என்ன பண்றது? காசி தியேட்டர்ல பார்க்க முடியலன்னா என்னடா, மதுரை குரு தியேட்டர்ல பார்த்துட்டா போச்சு. ஓகே, தெரி பேபி. இந்த வாட்டி நம்மளுக்கு பொங்கலோ பொங்கலே, மதுரை இல்ல. பட்டைய கலப்பு, குட்டைய குழப்பு, பட்டைய கலப்பு, பட்டி தொட்டி எல்லாம் பட்டைய கலப்பு, குறவ மீன பிடிக்க குட்டைய குழப்பு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா, செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.